சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 3.5 சென்ட் நிலத்தில் 2380 சதுரடியில் கட்டப்பட்ட ஒரு அழகிய 3 BHK வீடு. இந்த வீட்டில் அட்ராக்டிவான கலர்ஃபுல்லான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கும் அட்டகாசமான டிசைனில் டிவி யூனிட், பூஜை யூனிட், மாடுலர் கிச்சன், வார்ட்ரூப், ட்ரெஸ்ஸிங் யூனிட், மேட்ரஸ், பில்லோவோட உட்டன் காட்டும் பாக்ஸ் டைப்பில் செம்மையான எக்ஸ்ட்ரீம் ஒர்க்கும் செஞ்சு வீட்டை வேற லெவலில் ரெடி பண்ணியிருக்காங்க. இது போக இந்த வீட்டுக்கு பயங்கர வசதியான பிளானிங்கும் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இந்த வீட்டை எங்கே கட்டியிருக்காங்க, என்ன விலைக்கு கொடுக்குறாங்க, எப்படி ரெடி பண்ணியிருக்காங்கன்னு நம்ம வீடியோவில் ஒன்றொன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடு தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. வீட்டை 3.5 சென்ட் நிலத்தில் 2380 சதுரடியில் ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு பாக்ஸ் டைப்பில் அட்டகாசமான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனை லைட் ஒர்க்கோட செம்மையாக ரெடி பண்ணி டார்க் ப்ரௌன் அண்ட் லைட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் வேற லெவலில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட எலிவேஷனுக்கு ஏற்ற மாதிரி காம்பவுண்ட் வால்லையும் அழகான டிசைன் ஒர்க்ஸ் எல்லாம் செஞ்சு மெயின் கேட்டுக்கு காங்கிரீட்லேயே பெரிய ஆர்ச்சை கட்டியிருக்காங்க. மெயின் என்ட்ரன்ஸே பார்க்கறதுக்கு பயங்கர கிராண்டாக இருக்கு. இதில் உட்டன் லுக்கில் அழகான மெயின் கேட்டையும் கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணதும் முதல்ல நம்ம பார்க்கறது 12க்கு 28ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய வசதியான பார்க்கிங் ஏரியா. இந்த பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாலுக்கு கோல்டன் கிளிட்டரிங் வர மாதிரியான அழகான டெக்ஸ்சர் ஒர்க்கும் செஞ்சிருக்காங்க. சீலிங்ல பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் டிசைன் ஒர்க்ஸும் நிறைய ஸ்பாட் லைட்ஸும் கொடுத்து பார்க்கிங் ஏரியாவே செம்மையா டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கறது செமி கிளாசி ஃபினிஷிங்ல தேக்கு மரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட அழகான மெயின் டோர். கிழக்கு பார்த்த மாதிரி பிரெஞ்சு டோர் டைப்ல கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணதும் முதல்ல நம்ம பார்க்கறது 6க்கு 10ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஃபோயர் ஏரியா. இந்த ஃபோயர் ஏரியாவோட சீலிங்க்கு அழகான கலர்ஃபுல்லான லைட்டிங் ஒர்க்கோட செம்மையான ஒரு ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கை ரெடி பண்ணியிருக்காங்க. ஆப்போசிட் வால்ல வெல்கமிங் பண்ற மாதிரி அழகான டெக்ஸ்சர் ஒர்க்கும் அதில் டிசைனர் லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமும் ரைட் சைடில் வீட்டோட வசதியான லிவிங் ஏரியாவும் அமைஞ்சிருக்கு. முதல்ல லெஃப்ட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெட்ரூமை பார்த்தலாம். பெட்ரூமோட டோருக்கு உட்டன் பேனலிங் ஒர்க் பண்ணி அழகான ரெடிமேட் ஃபர்ஸ்ட் டைப் உட்டன் டோரை சூப்பர்பான டிசைனில் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம பார்க்குற வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமை 11க்கு 14ங்கிற அளவோட பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட சென்டரில் பெரிய கிங் சைஸ் உட்டன் காட்டை மேட்ரஸ் அண்ட் பில்லோஸோட கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் யூனிக்கான ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் பெரிய RCC லாஃப்ட் கபோர்டும் அமைஞ்சிருக்கு. சீலிங்க்கு கலர்ஃபுல்லான லைட்டிங் ஒர்க்கோட சூப்பர்பான டிசைனில் ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கை ரெடி பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்கு இந்த பெட்ரூமில் 2 இடத்துல பெரிய பெரிய விண்டோவை அமைச்சிருக்காங்க. லெஃப்ட் சைடில் ஸ்லைடிங் டைப்பில் வார்ட்ரூப்பும் ஸ்டடி டேபிளும் பெரிய RCC லாஃப்ட் கபோர்டும் அமைஞ்சிருக்கு. எல்லாத்தையுமே கிளாஸியான ஃபினிஷிங்கில் உட்டன் ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்கிறது கிளாஸியான லுக்கோட அமைஞ்சிருக்கு. இது இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட டோர். டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கு PVCயில் வெயிட்லெஸ் டோரை கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம பார்க்குற அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் 6க்கு 5ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. டாய்லெட் கம் பாத்ரூமை வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் அழகான ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் செராமிக் டைல்ஸும் கொடுத்துருக்காங்க. டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு தேவையான சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸையும் பிராண்டட் சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஃபோயரில் ரைட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட வசதியான லிவிங் ஏரியா. இதோட அளவு 16க்கு 20. இங்கே டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் அழகான பேட்டர்ன் உள்ள மாதிரி மெகா சைஸில் மல்டிமீடியா டிவி யூனிட்டை லைட் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு சிம்பிளாக இருந்தாலும் சூப்பர்பான கலர் காம்பினேஷனோட ஒரு அழகான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கை ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு இங்கே நம்ம பார்க்குற மாதிரியே வீடு ஃபுல்லாமே 2x4 சைஸில் ஹை கிளாஸியான வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவில் இந்த இடத்துல நம்ம பார்க்கறது கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய பூஜா கேபினெட் செம்மையான CNC கட் டிசைன் உள்ள மாதிரியான டோரோட வடிவமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய லிவிங் ஏரியால இருந்து டைனிங் கம் கிச்சன் போகிற வழியில் இருக்கக்கூடிய ஓப்பனிங்ல அட்டகாசமான ஒரு உட்டன் பார்ட்டிஷன் ஷோபீஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனோட அமைஞ்சிருக்கு. இது வீட்டோட ஓப்பன் டைனிங் கம் கிச்சன். இதோட அளவு 8க்கு 20. இந்த வீடு முழுக்க ஃபேன், லைட் மாதிரியான பேசிக் எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக மாட்டியிருக்காங்க. ஓப்பன் டைனிங் கம் கிச்சனில் இங்கே நம்ம பார்க்குறது கிச்சனுக்கான ஸ்பேஸ். கிச்சனுக்கான ஸ்பேஸில் வால் ஃபுல்லாமே பிரிக் வால் டிசைனில் கிளாஸியான செராமிக் டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் கிரானைட்லாம் அமைஞ்சிருக்கு. சிங்கை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பொறுத்திருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் நிறைய பேசினேட் இருக்குது.
வால் யூனிட் இருக்குது, பெரிய ஆர்சிசி லாஃப்ட் அமைச்சு லாஃப்ட் யூனிட்டையும் ரெடி பண்ணியிருக்காங்க. இது போக இந்த கிச்சனில் எலக்ட்ரிக்கல் சிம்னியும் கொடுத்துருக்காங்க. டைனிங்க்கும் கிச்சனுக்கும் இடையில இங்கே நம்ம பார்க்கறது ஃப்ரீ ஸ்டாண்டிங் ஸ்டைலில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அழகான ஹேண்ட் வாஷ் பேஷன். டைனிங் ஏரியாவோட வடக்கு பக்கம் வீட்டோட பேக் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய பேக் யார்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான டோர் அமைஞ்சிருக்கு. வீட்டோட பேக் சைடில் இந்த இடத்துல பெரிய ஓப்பன் ஸ்பேஸை கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேஸில் இந்த வீட்டோட தண்ணி வசதிக்காக பெரிய பெரிய வாட்டர் சம்பை கட்டியிருக்காங்க. இதே இடத்துல யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸும் அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்பேஸோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே டைல்ஸ் ஒர்க் செஞ்சிருக்காங்க. இது போக இதே இடத்துல கார்டன் செட்டப் பண்ணுறதுக்காக ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. இது வீட்டோட பேக் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய அவுட் சைட் டாய்லெட் கம் பாத்ரூம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அவுட் சைட் டாய்லெட் கம் பாத்ரூம் 5க்கு 7ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் அழகான பேட்டர்னில் டைல்ஸ் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. லிவிங் ஏரியாலேயே இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறதுக்கான ஸ்டேர்கேஸ் அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்டேர்கேஸில் வர ஸ்டெப்ஸுக்கு ப்ரொஃபைல் லைட்டை இன்ஸ்டால் பண்ணி த்ரெட்டுக்கு கிரனைட் ஒர்க்கும் ரைஸுக்கு டைல்ஸ் ஒர்க்கும் கொடுத்து ஹேண்ட் ரைல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வடிவமைச்சு ஸ்டேர்கேஸ் ஏரியாவை சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேர்கேஸ் ஏரியாவை ஹை ரூஃப் ஸ்டைலையும் டிசைன் பண்ணியிருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கு. ஸ்டேர்கேஸை பயன்படுத்தி மேலே வந்ததும் முதல்ல நம்ம பார்க்கறது 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட ஃபேமிலி லிவிங் ஸ்பேஸ். இந்த லிவிங் ஸ்பேஸ்லையும் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியே டைல்ஸ் ஒர்க், பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் செஞ்சிருக்காங்க. இங்கேயும் வென்டிலேஷனுக்கு பெரிய பெரிய ஜன்னல்களை கொடுத்து சீலிங்கில் அட்டகாசமான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கையும் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட 2வது பெட்ரூம். இந்த பெட்ரூம் 11க்கு 20ங்கிற அளவில் பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட சென்டர்லையும் ஹெட்போர்ட் டிசைன், சைடு டேபிளோட பெரிய உட்டன் காட், மேட்ரஸ் வித் பில்லோவோட கொடுத்துருக்காங்க. இங்கேயும் சீலிங்க்கு யூனிக்கான டிசைனில் ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கை லைட் ஒர்க்கோட ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு ஒன் செட் வால் ஃபுல்லாமே வார்ட்ரூப்பும் அதுலேயே ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் ஸ்டடி டேபிளும் பெரிய ஆர்சிசி லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் அமைஞ்சிருக்கு. இந்த டாய்லெட் கம் பாத்ரூமை பாத்டப்போட ஒரு வசதியான டாய்லெட் கம் பாத்ரூமா 6க்கு 10ங்கிற அளவில் ரெடி பண்ணியிருக்காங்க. இதையும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் அமைச்சிருக்காங்க. இங்கேயும் பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் அழகான பேட்டர்னில் டைல்ஸ் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இது வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வீட்டோட 3வது பெட்ரூமுக்கும் ஃப்ரண்ட் பால்கனிக்கும் போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு காமன் பேசேஜ். இந்த பேசேஜில் கூட ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது வீட்டோட 3வது பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூமா 11க்கு 16ங்கிற அளவோட அமைஞ்சிருக்கு. வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் மாதிரி சேம் செட்டப்ல இந்த பெட்ரூமையும் அழகா டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூம்ல 6க்கு 6ங்கிற அளவில் ஒரு பெரிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. இதையும் டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷன்ல வடிவமைச்சு வெஸ்டர்ன் ஸ்டைல ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கறது வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் பெருசாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கவர்டு பால்கனி. இதோட அளவு 12க்கு 17. இந்த பால்கனியோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே மேட் ஃபினிஷிங்கில் டைல்ஸ் ஒர்க் செஞ்சிருக்காங்க. ஃப்ரண்ட் சைட் லுக்குக்காக டஃப் அண்ட் கிளாஸ் வித் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் காம்பினேஷனில் பேர்பெட் வால் அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பால்கனியிலிருந்து டெரஸ் போறக்கான ஸ்டேர்கேஸ் மெட்டலில் ஸ்பைரல் டைப்பில் அமைஞ்சிருக்கு. மாடர்னான இன்டிவோக்கோட அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த அழகான வீட்டை கோயம்புத்தூர்ல பெருநேக்கம்பாளையம்ல கட்டி விற்பனைக்காக ரெடியாக வச்சிருக்காங்க. இந்த வீட்டை லேண்ட் இன்டிவோக்கோடெல்லாம் சேர்த்து 85 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இந்த வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காம இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்து இந்த அழகான வீட்டை பற்றின உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீட்டோட திரும்ப வரேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா.